வணக்கம். புதிய தலைமுறையின் 7 வரை இன்று செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது தியாகச்செம்மல். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு. வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்ப பெற்றனர் லாரி உரிமையாளர்கள். மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை திரும்பப் பெறும் திட்டம் இல்லை. சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் அறிவிப்பு. மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்கும் எண்ணம் இல்லை. திமுக தலைவர் கருணாநிதி மீண்டும் திட்டவட்டம். வேலைவாய்ப்பு, பல்நோக்கு மருத்துவமனை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 8வது நாளாக போராட்டம். கல்பாக்கத்தை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடையடைப்பு. மத்திய அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த லாரிகள் வேலைநிறுத்த போராட்டம் திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் நமது செய்தியாளரிடம் பேசிய அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அமைப்பின் தலைவர் சண்முகப்பா, லாரிகளுக்கான காப்பீட்டு தவணை தொகையை குறைத்துக் கொள்ள மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே சுங்க வரி வசூலிக்க வேண்டும், பேருந்து மற்றும் வேன்களுக்கு அகில இந்திய பெர்மிட் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டதாக அவர் கூறினார். அனைத்து இந்தியாவுக்கும் லாரிக்கு எப்படி கொடுத்தார்களோ அதே போல் பஸ்ஸுக்கு, மேக்ஸிகே வாகனங்களுக்கு ஆல் இண்டியா பர்மிட், நேஷனல் பர்மிட் கொடுப்பதாக ஒத்துக்கொண்டு விட்டார்கள். 3 மாதத்திற்குள்ளவே அதனுடைய வேலையை முடிப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார்கள். இதுபோல் பல கோரிக்கைகள். இந்த டிரைவர் லைசன்ஸ் அது மாநில அரசாங்கத்தை சேர்ந்தது. இருப்பினும் மத்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு 2ஆம் தேதி நடக்கின்ற ஹைதராபாத் பேச்சுவார்த்தையிலே இதற்கு ஒரு சரியான முடிவை அறிவிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை திரும்பப் பெறும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என சமாஜ்வாதி கட்சி தெரிவித்துள்ளது. பதவிக்காலம் முடிவதற்கு இன்னும் 8 அல்லது 9 மாதங்களே உள்ள நிலையில் மத்திய அரசை கவிழ்ப்பதற்கான அவசியம் என்ன என்றும் முலாயம் கேள்வி எழுப்பினார். மத்திய அரசு தனது பதவிக்காலம் முழுவதையும் பூர்த்தி செய்யும் என பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று கூறிய நிலையில் முலாயம் சிங் இன்று தமது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். அரசியல் நிலவரத்தை பொறுத்து எதிர்காலத்தில் 3வது அணி அமையும் என்று கூறிய முலாயம் சிங், 2014ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்த அணியைச் சேர்ந்த ஒருவர்தான் பிரதமராக பதவியேற்பார் என்று தெரிவித்தார். அந்த அணிக்கு நீங்கள் தலைமையேற்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த முலாயம் சிங், அது பற்றி இப்போது எதுவும் தெரிவிக்க இயலாது என்றும் தெரிவித்தார். தாம் ஒருபோதும் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டதில்லை என்றும் முலாயம் சிங் கூறினார். समाजवादी पार्टी कोई अभी समर्थन तो वापस नहीं लिया है और ना भी कोई समर्थन वापस लेने की बात है. पार्टी का राष्ट्रीय नेतृत्व और केंद्रीय संसदीय बोर्ड तय करेगा. तो अभी तो समर्थन वापस की बात कुछ नहीं. மத்திய அரசிடம் உத்தரப்பிரதேச அரசு முன்வைத்துள்ள உதவிகள் குறித்து விரைவில் பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சியில் மத்திய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். 18,500 கோடி ரூபாய் மதிப்பில் மத்திய அரசின் 24 திட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தில் செயல்பட்டு வருவதையும் சிதம்பரம் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வரும் சமாஜ்வாதி கட்சி தனது ஆதரவை திரும்பப் பெறக்கூடும் என தகவல்கள் வெளியான நிலையில் சிதம்பரம் இவ்வாறு கூறியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மேலும் இன்னும் ஓராண்டிற்குள் அனைத்து வங்கிக் கிளைகளின் சார்பிலும் ATM அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் நடைபெற்ற 300 வங்கிக் கிளைகளுக்கான துவக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய போது ப. சிதம்பரம் இவ்வாறு கூறினார். கூட்டணியிலிருந்து திமுக விலகிய நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் முகுல் ராய், கூட்டணியிலிருந்து திமுக விலகிவிட்டதால் மத்திய அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டது என்றார். மத்திய அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை கடந்த ஆண்டு தங்கள் கட்சி விலக்கிக் கொண்ட போதே மத்திய அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக கூறிய அவர், எனினும் நாடாளுமன்றத்தில் எண்களின் விளையாட்டு அடிப்படையில் அந்த கூட்டணி தொடர்ந்து நீடித்து வருவதாக கூறினார். எனினும் தற்போது திமுகவும் கூட்டணியிலிருந்து விலகியுள்ளதால் மத்திய அரசு உண்மையிலேயே பெரும்பான்மையை இழந்துள்ளது என்றும் முகுல் ராய் தெரிவித்தார்.
ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து திமுக விலகியதைத் தொடர்ந்து மத்தியில் மூன்றாவது அணி அமைவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது டெல்லி செய்தியாளர் கணபதி நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். வருகின்ற தேர்தலிலே காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு ஆதரவு கிடைக்கும் என்பது சந்தேகமாகவே இருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே மூன்றாவது அணி அமையலாம் என்றெல்லாம் ஒரு பேச்சு இருக்கிறது. இதை பற்றி காங்கிரஸ் கட்சி என்ன கருதுகிறது? அதாவது மூன்றாவது அணி என்பது பலமுறை முயற்சிக்கப்பட்டு விட்டது. அதாவது ஜனதா கட்சி ஒரு கூட்டணி ஆரம்பித்து அப்பொழுது கம்யூனிஸ்டுகள், இடதுசாரி வலதுசாரி கம்யூனிஸ்டுகள் அவர்களோடு சேர்ந்தார்கள். சில கட்சிகளும் மாநில கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைத்து அவர்கள் சுமார் 7 மாத காலம் ஆட்சி புரிந்தார்கள். அதற்கு பிறகு ஜனதா தளம் அதனுடைய கூட்டணி கட்சி வந்தது. அந்த ஆட்சி வரும்பொழுது அந்த சமயத்தில் காங்கிரஸினுடைய ஆதரவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 2001க்கு முன்பாக திரு தேவகவுடா அவர்கள் நாட்டுடைய பிரதமராக வந்தார். அதற்கு பிறகு ஐக்கிய குஜரால் அவர்கள் பிரதமராக வந்தார்கள். அதுவும் குறைப்பிரசமாகவே முடிந்துவிட்டது. அதாவது மூன்றாவது அணி என்று தேர்தல் வரும்போதெல்லாம் அந்த கேள்வி வரும். ஆனால் மூன்றாவது அணி என்பது அது கண்டிப்பாக ஒரு கனவாகத்தான் இருக்குமே தவிர மூன்றாவது அணி அமைவது நம் நாட்டில் இப்பொழுது சாத்தியமல்ல. அதற்கு முக்கியமான காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் திரு முலாயம் சிங் யாதவ் அவர்கள் மூன்றாவது அணி இந்த நாட்டிலே அமைவதற்கான சூழல் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர்களே அதை மறுதளித்து பேசியிருக்கிறார்கள். அதாவது மூன்றாவது அணிக்கு முன்னோடியாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியானது, அதாவது வலதுசாரி கம்யூனிஸ்ட், இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே மூன்றாவது அணி என்பது நம்முடைய நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு ஒத்து வராது. மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்கும் எண்ணம் இல்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி மீண்டும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்தியில் எந்த ஆட்சி வந்தாலும் டெசோ மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளே திமுகவின் நிலைப்பாடாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முன் வராதால் தான் மத்திய அரசிலிருந்து வெளியேறியதாகவும் கருணாநிதி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் டெசோ மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஒட்டியே இருப்பதாகவும் கருணாநிதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்பாக்கம் பகுதி மக்கள் 8வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 10 கிராமங்களில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்பகுதியில் நேற்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அனுமதியின்றி நடைபெற்றதாக கூறி உண்ணாவிரதம் மேற்கொண்டவர்களில் சுமார் 150 பேர் கைது செய்யப்பட்டனர். 400க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காவல்துறையின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆங்காங்கே சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் கடைநிலை ஊழியர்களாக சீப்பர்ஸ் முதற்கொண்டு உயர்ந்த நிலையில் அந்த சூப்பர்வைசர் வரைக்குமான பணியிடங்களில் 100% இந்த சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உயர்நிலை பதவிகளில் 50% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும். இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அணுமின் நிலையத்தை உருவாக்குவதற்காக நிலங்களை கொடுத்தவர்கள், வயல்களையும் வழிபாட்டு தலங்களையும் விட்டுக் கொடுத்தவர்கள் இந்த பகுதி மக்கள். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதிய தமிழ் 2ஆம் தாள் விடைத்தாள்களில் ஒரு பகுதி குப்பை என கருதி விருத்தாச்சலத்தில் எரிக்கப்பட்டுள்ளது. கடலூரிலிருந்து திருச்சிக்கு ரயில்வே பார்சல் மூலம் அனுப்பப்பட்ட 90 கட்டுகளில் ஒரு கட்டு காணாமல் போனதாக கூறப்படுகிறது. அது விருத்தாச்சலம் அருகே கீழே விழுந்து சேதமடைந்ததில் ரயில்வே தொழிலாளர்கள் அவற்றை குப்பை என கருதி எரித்துள்ளனர். அதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து கல்வித்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். சம்பவம் குறித்து ரயில்வே அஞ்சல் துறை அதிகாரிகளிடம் அவர்கள் விசாரணையை மேற்கொண்டனர். எனினும் விசாரணை விவரம் குறித்து பத்திரிகையாளர்களிடம் தெரிவிக்க அவர்கள் மறுத்துவிட்டனர். இதனால் கல்வித்துறை அதிகாரிகள் உண்மையை மறைப்பதாக கூறி பத்திரிகையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து கடலூர் மாவட்ட 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 19 தமிழக மீனவர்களையும் விடுவிக்க கோரி நாளை ரயில் மறியல் போராட்டம் நடத்த மீனவ அமைப்புகள் முடிவு செய்துள்ளன. ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெற்ற மீனவ அமைப்புகளின் ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் இடையே இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 13ஆம் தேதி கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் மீனவர்கள் 19 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. வவுனியா சிறையில் உள்ள இவர்களது நீதிமன்ற காவலை தலைமன்னார் நீதிமன்றம் வரும் 11ஆம் தேதி வரை நீட்டித்திருக்கிறது. இதற்கிடையே மீனவர்களை மீட்கக் கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் மேற்கொண்டுள்ள வேலை நிறுத்தம் இன்று 14வது நாளாக தொடர்கிறது. அந்த 19 மீனவர்களையும் 4 படகையும் ஏற்கனவே முன்னாள் பிடிபட்டிருக்கிற 5 மீனவர்களையும் விடுதலை பண்ணி தர்றதுக்கு நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து நாளைக்கு தங்கச்சி மடத்தில் மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம். மத்திய அரசு உடனே தலையிட்டு எங்கள் மீனவர்களையும் படகையும் உடனே மீட்டு தரணும். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தங்கச்சி மடத்தில் மாபெரும் மிகப்பெரிய ரயில் மறியல் போராட்டம் நடத்த. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டனைப்பட்டம் கிராமத்தில் நகைக்காக 3 வயது குழந்தை கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ளது. இந்த கொலை வழக்கில் ரியாஸ்கான் உள்ளிட்ட 2 வரை காவல்துறையினர் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே உயிரிழந்த சஹானாவின் உறவினர்கள் கொலையாளியை தங்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உறவினர்கள் சிலர் வாகனங்களின் கண்ணாடியை உடைத்தனர். மேலும் இந்த போராட்டத்தில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குழந்தையின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் சஹானாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவர்களது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்படி ஒரு சம்பவம் நடந்த காரணத்தினால தமிழ்நாடு மிக ரொம்ப சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னா வெளியே ஒரு பெண்களை வர முடியுமா? சாதாரண ஒரு சின்ன பிள்ளைய ஒரு நகையை போட்டு கூட்டு வர முடியுமா? ஒரு கடத்தவருக்குள்ள வர முடியுமா? ஒரு பயத்தோட தான் வர முடியும். கிருஷ்ணகிரியில் நெடுஞ்சாலை ஓரமுள்ள அரசு மதுக்கடையை அருகிலுள்ள மக்கள் குடியிருக்கும் பகுதிக்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி சென்னை நெடுஞ்சாலையில் கிட்டம்பட்டி என்னும் இடத்தில் இயங்கி வந்த அரசு மதுக்கடையை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த கடையை அருகிலுள்ள பவர் ஹவுஸ் காலனிக்கு மாற்ற அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தங்கள் பகுதியில் மதுக்கடையை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி இன்று அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உறுதிமொழி அளித்தால் மட்டுமே மறியலை கைவிடுவோம் என்று அவர்கள் முழக்கமிட்டனர். பின்னர் காவல்துறையினர் தடியடி நடத்தி மறியலில் ஈடுபட்டவர்களை கலைத்தனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் கூட்டுறவு தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தேனியில் கூட்டுறவு சங்க தேர்தலுக்கான வேட்புமனு வாங்குவதில் 2 தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. போலியான உறுப்பினர்களுக்கு மட்டும் விண்ணப்ப படிவம் வழங்குவதாக கூறி சிலர் கூட்டுறவு சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அதிமுகவினர் சங்க அலுவலகத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக அதிமுகவினர் மீது மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே போர் பதற்றம் உருவாகியுள்ளது. அமெரிக்காவை தாக்கும் வகையில் வடகொரியாவில் ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர ஹவாய் உள்ளிட்ட பசிபிக் கடலோர பகுதிகள் மற்றும் தென்கொரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என வடகொரியா அறிவித்துள்ளது. நேற்றிரவு இராணுவ கமாண்டர்களுடன் அவசர ஆலோசனை நடத்திய வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசினாலோ ஏவுகணையால் தாக்கினாலோ திருப்பி தாக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். தென்கொரியாவுடன் இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்ட அமெரிக்காவின் விமானங்கள் எந்த நேரத்திலும் தங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என வடகொரியா அச்சத்தில் உள்ளது. இதைத் தொடர்ந்தே அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவை நோக்கி ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்துள்ளது வடகொரியா. ஆனால் வடகொரியா தாக்கினால் திருப்பி தாக்குவோம் என அமெரிக்காவும் அறிவித்திருப்பது கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழலை உருவாக்கியிருக்கிறது. நீதிமன்றத்திற்கு ஆஜராக வந்த பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப் மீது காலணி வீசப்பட்டுள்ளது. வழக்கு ஒன்றில் ஆஜராக சிந்த் மாகாண உயர்நீதிமன்றத்திற்கு இன்று காலை வந்த அவருக்கு எதிராக வழக்கறிஞர்கள் பலர் முழக்கமிட்டனர். அப்போது கூட்டத்தினர் மத்தியில் இருந்த அடையாளம் தெரியாத ஒருவர் முஷரப் மீது காலணியை வீசினார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். முஷரப் மீதான காலணி வீச்சால் நீதிமன்ற வளாகத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாவலர்கள் முஷரப்பை பத்திரமாக அழைத்துச் சென்றனர். இதற்கு முன் 2011ஆம் ஆண்டு பிரிட்டனில் முஷரப் மீது காலணி வீசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே முஷரப்பிற்கு மேலும் 15 நாட்கள் முன்ஜாமீன் வழங்கி சிந்த் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. நீதிபதிகளை கைது செய்தது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட முஷரப்
சுமார் 4 ஆண்டுகளாக துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் தங்கியிருந்தார். இந்த சூழலில் மே மாதம் நடைபெறவுள்ள பாகிஸ்தான் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக கடந்த 24ஆம் தேதி முஷரப் தாயகம் திரும்பினார். அவர் பாகிஸ்தான் திரும்பினால் கொலை செய்யப்போவதாக தலிபான் அமைப்பு ஏற்கனவே எச்சரித்திருக்கிறது.